Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கழகத்தில் இணைந்தனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுகவில் இன்றைக்கு பல்வேறு மாற்றுக் கட்சியில் இருந்து ஏராளமானோர் இணைந்திருக்கிறார்கள். பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய செவ்வந்தி இல்லத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் பி மூர்த்தி முன்னாள் அமைச்சர் அவருடைய தலைமையில், திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே குப்பன் அவர்களுடைய முன்னிலையில் அமமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த கட்சியில் இருந்து விலகி தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமமுகவில் இருந்து விலகி தொழிற்சங்க மின்சார வாரிய பிரிவு மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பழவை பி பன்னீர்செல்வம், வடசென்னை கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் டி முரளி, 10வது வட்டக்கழக செயலாளர் சி எம் முனிபாபு, 2வது வட்டக்கழக செயலாளர் காதர் அலி, இணை செயலாளர் பி சாந்தி பெரியசாமி, மேலவை பிரதிநிதி காதர் பாஷா, துணை செயலாளர் டி ரகு, 1வது வட்ட துணை செயலாளர் பி பாபு, அதே போன்று எல் பொற்கேஸ்வரன், தயாளன் குமார், தேசப்பன், சரவணன், எம் தேசப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் அந்த கட்சியில் இருந்து விலகி சுமார் 150க்கும் மேற்பட்டவர்கள் இன்று தங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகளுடைய முன்னிலையில் இன்றைக்கு இணைந்து கொண்ட அனைவருக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அதிமுகவில் இணைத்துக் கொண்ட அனைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு தங்கள் கைகளால் பொன்னாடைகளை அணிவித்து மலர்கொத்துக்களை கொடுத்து வாழ்த்து பெற்றனர். குறிப்பிடத்தக்கது. சரி, இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.